தமிழ்ச்செல்வியோட வயித்துல தன்னோட குழந்தை தான் வளருதுன்னு சீக்கிரமாவே சேதுவுக்கு தெரிய வந்து தமிழ்ச்செல்வியை ஏத்துக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்வி கண்டிப்பா வெளியே வந்தா இந்த பாசியில வழுக்கி விழுந்துருவா. பாவம், அவளோட வயித்துல குழந்தை வேற இருக்கு. அது மட்டும் இல்லை, வாயும் வயிறுமா இருக்கும்போது வழுக்கி விழுந்தா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, இல்லை அவளுக்கு தான் எதனா ஆயிடுச்சுன்னா சரி, நாம இப்படி சீட்டில் எழுதி வச்சா கண்டிப்பா பறந்து போயிடும். வேற ஏதாவது பண்ணுவோம். ஆ, பேசாம இந்த இடத்த சோப்பு போட்டு நல்லா கழுவி சுத்தமாக்கிட்டா அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இந்த இடத்துல காலை வச்சா கூட அவளுக்கு வழுக்கி விழ முடியாது அப்படின்னு யோசிச்ச சேது இங்க பின்னாடி பக்கமா பாத்ரூம் ஆண்ட போய் இருந்த தொடப்பம் சோப்புன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வராரு. இன்னொரு பக்கம் இங்க அப்பத்தா இருந்துக்கிட்டு, அடியே மலரு, நீ போய் தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு வா. அவளுக்கு இந்த சூப்பை கொடுக்கணும். கொடுத்தாதான் குழந்தை ஆரோக்கியமா வளரும். அவ பாட்டுக்குன்னு அவ வயிற்றுல வளர்ற குழந்தைய எதுவுமே கண்டும் காணாம இருப்பா. அதனாலதான் வயசுல மூத்தவ நானாவது ஒரு பொறுப்பு எடுத்து பண்ணி கொடுக்குறேன், அவளை போய் அழைச்சிக்கிட்டு வா அப்படின்னு அப்பத்தா சொல்ல இங்க மலரும் சரிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு நேரா தமிழ்ச்செல்வியை கூப்பிடுறதுக்காக வராங்க. தமிழு தமிழு அப்படின்னு வாசலையே கத்திக்கிட்டு வர உள்ள உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வி மலரக்கா எதுக்காக இவ்வளோ பதட்டமா கூப்பிடுறாங்க அப்படின்னு வேக வேகமா நடந்து வர அங்க பாசில காலை வச்சு அப்படியே வழுக்கி விழுந்துடுறாங்க. பாசில வழுக்கி விழுந்த தமிழ்ச்செல்வி அப்படியே வயிற்றுலையும் இடுப்புலையும் கைய வச்சுக்கிட்டு உக்காந்து கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க. இதை பார்த்ததும் மலரும், ஐயோ தமிழ், என்னாச்சு தமிழ், பார்த்து வரமாட்டியா? ஐயோ யாராவது இருந்தா வாங்கல அப்படின்னு மலர் சத்தம் போட்டு கத்த இங்க பின்னாடி பாத்ரூம்ல தொடப்பத்தையும் பக்கெட்டையும் எடுத்துக்கிட்டு வர சேதுவுக்கோ சத்தம் கேட்டு வேக வேகமா இங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி வராரு. முன்னாடி வந்த சேது கண்ணில் இங்க தமிழ்ச்செல்வி அந்த பாசில வழுக்கி விழுந்து கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் சேது பதட்டமாகி, ஏய் உனக்கு கண்ணு கூட தெரியாதா? இந்த இடத்துல தான் பாசி இருக்குல்ல, இப்படியா வழுக்கி விழுவ? உன் வயிற்றுல வேற குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நீ என்னதான் உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ மாமா, தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே தான் இருந்தது, நான் தான் சத்தமாக கூட்டிகிட்டே வந்தேன். அவள் வேக வேகமாக நடந்து வந்தா, இந்த பாசியை கவனிக்காம அவள் வழுக்கி விழுந்துட்டா. அவளை திட்டாதீங்க மாமா. மாமா, இதுக்கு மேலே உக்காந்து பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. முதல்ல நீங்கள் வண்டி எடுங்க, தமிழ்ச்செல்வியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். பாவம் ரொம்ப அழுவுறா அப்படின்னு சொல்லிட்டு மலர் பதட்டத்தோட கத்திக்கிட்டு இருக்க. உடனே இங்கே சேதுவுக்கோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் காரை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக வராரு. சேது வந்த வேகத்தில் இங்கே தமிழ்ச்செல்வியை பொறுமையா கார்ல ஏத்தி உட்கார வைக்க அங்க நடக்கிற எல்லாத்தையுமே அப்பத்தா வாசல்ல இருந்து பாத்துடுறாங்க. என்ன இது, தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டே போற மாதிரி இருக்கு, சேது வேற தூக்கிட்டு போறான். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. சேது சேது அப்படின்னு கத்திக்கிட்டே கார்கிட்ட அப்பத்தா வர இங்க மலர் இருந்துகிட்டு, அம்மாச்சி தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வி வழுக்கி அப்படியே வாசல்லே விழுந்துட்டா, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு மலர் பதட்டத்தோட கத்திக்கிட்டு இருக்க. அடியே என்னடி என்னடி ஆச்சு? ஐயோ அவள் வேற கர்ப்பமாக இருக்காளே, இந்த நேரத்தில் வழுக்கி விழுந்துட்டானா குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தாயிட போகுது. சேது முதல்ல நீ வண்டியை எடுயா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட அப்பத்தா சேது தமிழ்ச்செல்வி மலருன்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இங்கே நடக்கிற கூத்த எல்லாத்தையும் ஒரு ஓரமாக நின்று ரசிச்சுக்கிட்டு இருந்த ஈஸ்வரி கிட்ட இங்கே சித்ரா இருந்துக்கிட்டு, அம்மா என்னம்மா விஷயம் கேள்விப்பட்டையா? அந்த தமிழ்ச்செல்வி வழுக்கி விழுந்தாலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்ல, அடியே எல்லாத்தையும் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அந்த தமிழ்ச்செல்வி வழுக்கி விழுந்ததையும் நான் பார்த்தேன், அந்த மலர் பதட்டத்தோட ஓடி போய் தூக்குனதையும் பார்த்தேன், சேது பதறி போய் துடிச்சதையும் பார்த்தேன். இதெல்லாம் பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு தாண்டி இருந்தேன். என்ன அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டால, அவளுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும். அவள் வயிற்றுல இருக்க குழந்தை அப்படியே களைஞ்சு போய் நானும் என் பிள்ளையும் எப்படி நிம்மதியை இழந்துட்டு இருக்குமோ அதே மாதிரி அந்த தமிழ்ச்செல்வியும் சேதுவும் இருக்கணும். இது தாண்டி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஈஸ்வரி சொல்ல, நீ சொல்றதும் சரிதாமா, அவளால தான் நாம இந்த இடத்துக்கு வந்தோம். அதனால அவளுக்கு இந்த மாதிரி நடந்தா சந்தோஷப்படுற ஆளு நாமளா தான் இருப்போம் அப்படின்னு இங்க ஒரு வில்லத்தனமாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு சேது பதட்டத்தோட கார்ல இருந்து தமிழ்ச்செல்வியை அப்படியே தூக்கிக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வராரு. டாக்டர் டாக்டர் சீக்கிரமா வாங்க, இவ என்னோட மனைவி தமிழ்ச்செல்வி, இவ வாசல்ல வழுக்கி விழுந்துட்டா, இவ கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, அடடா இவங்க காலையில தானே என்கிட்ட ஸ்கேனுக்கு வந்துட்டு போனாங்க, ஏமா உங்ககிட்ட சொல்லி அனுப்புனல ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்னு, இப்படியா அஜாக்கிரதையா இருக்கிறது? பாவம் கன்சீவா வேற இருக்காங்க,
நர்ஸ் சீக்கிரமா அந்த ரூமை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை அழைச்சிக்கிட்டு நேரா ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போனதும் தமிழ்ச்செல்விக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பார்க்க ஸ்கேனையும் எடுத்து பார்க்கறாங்க. ரூமுக்கு வெளியே இருந்த மலர் இங்க வீட்டுல இருக்க மோகனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, மோகனாவோ பதட்டத்தோட கருப்பு அழைச்சிக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதே நேரம் அப்பத்தா உக்காந்து அழுதுகிட்டே இங்க சேதுக்கிட்ட, ஏய்யா சேது, உன்னை நம்பி தானையா நான் தமிழ்ச்செல்வியே அந்த வீட்லயே விட்டு வச்சிருந்தேன். அவளை நீ நல்லபடியா பார்த்துக்கணும் இருக்கணும்ல. நீ பேசலைனாலும் பரவாயில்ல, பாவம் வயிற்று புள்ளக்காரி இப்படி கீழே விழுந்து வயிற்றுல அடிபட்டு கிடக்கிறத நினைக்கும் போது மனசெல்லாம் அப்படியே பதறி போயிருக்கு. அவள் வயிற்றுல ஒத்த உசுரா சுமந்துக்கிட்டு இருக்கா, ரெட்டை உசுரை சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ரெட்டை குழந்தை இருக்க விஷயத்த புலம்பித்தல்ல. இதை கேட்டதும் பக்கத்தில் இருந்த மோகனா, அத்தை என்ன சொல்கிறீங்க? தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெட்டை புள்ளையா? அது வந்து ஐயோ, இதுக்கப்புறம் மறைச்சி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் மோகனா, தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெட்டை புள்ள வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதை நான் தான் டாக்டர் தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கெஞ்சி இந்த உண்மையை மறைச்சேன். கடைசியில் இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அழுதுகிட்டு இருக்க. உடனே அங்கே இருந்த சேது இருந்துக்கிட்டு, என்ன அப்பத்தா சொல்கிற? தமிழ்ச்செல்வியோட வயிற்றுல ரெட்டு புள்ளையா? ஆமாண்டா, உனக்கு என்ன இப்போ? நீ தான் சொல்லிட்டல அவளோட வயிற்றுல வளர்ற குழந்தை உன்னோட இதே கிடையாதுன்னு. பெருசா வந்துட்டான் பேசுறதுக்கு. போட அப்படிக்கா. உன்னையும் தமிழ்ச்செல்வியையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்யை தமிழ்ச்செல்விக்கிட்டேயே நான் மறைக்க சொல்லிட்டேன். கடைசியில் இப்போ உண்மை தெரிய போகுது. அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா? அது மட்டும் இல்லை, அவள் வயிற்றுல வளர்கிற குழந்தைய நினைக்கும் போதே அப்படியே நெஞ்செல்லாம் வெடிச்சு போகிற மாதிரி இருக்கு. இனிமே உனக்கு என்ன? அவள் வயிற்றுல வளர்கிற குழந்தை உன்னோட இது இல்லைன்னு சொல்லிட்டல. இனிமே அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், போய் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே இங்கே சேது இருந்துக்கிட்டு, அப்பத்தா என்னை பற்றி நீ அப்படியா நினச்சிட்ட? நீயே சொல்லு. தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்கான்னு நினச்சி அவளுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அம்பிட்டு பண்ணேன். கடைசியில் அவள் என்னை ஏமாத்திட்டா. இப்போ அவள் உண்மையாலுமே கர்ப்பமா இருக்க விஷயத்த என்கிட்ட சொல்லும்போது அதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? அன்னைக்கே அவள் உண்மையை சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் அவளை நம்பி அவளை நான் மகாராணி மாதிரி பார்த்துருப்பேன். இப்போ கூட இந்த நிமிஷம் கூட நான் நம்பாம தான் இருந்தேன். ஆனால் டாக்டர் அவள் கர்ப்பமாக இருக்கான்ற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உண்மையை நம்பினேன். இப்போ நீ அவள் வயிற்றுல ரெட்டை உசுறு வளருதுன்னு என்கிட்ட சொல்லும்போது ஏன் நெஞ்சே வெடிச்சு போகுது. அப்பத்தா இப்போ தமிழ்ச்செல்வி எப்படி இருப்பா? அவள் வயிற்றுல வளர குழந்தை நல்லா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்பத்தா கிட்ட ரொம்ப கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க. ஆமாம், இனிமே பேசி என்னடா ஆக போகுது? இரு, டாக்டர் வெளியே வருவாங்க, நாம பேசலாம், அமைதியா இரு அப்படின்னு சேதுவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. அந்த நேரம் டாக்டர் ரூம்ல இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்த டாக்டர் கிட்ட இங்க சேது வேக வேகமா போய், டாக்டர் இப்போ தமிழ்ச்செல்வி எப்படி இருக்கா? என் குழந்தைங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சேது கேட்க, கவலைப்படாதீங்க, உங்க ஒய்ஃபை நல்லபடியா சேஃப்டியா கூட்டிட்டு வந்ததுனால அவங்களோட வயிற்றுல வளர்ற குழந்தைய நாங்கள் காப்பாத்திட்டோம். இனிமே எந்த ஆபத்தும் இல்லை. இனிமேலாவது உங்களோட மனைவியை நீங்க நல்லபடியா பார்த்துக்கோங்க. இந்த காலத்துல ஒத்த குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கே மரண வலி அனுபவிக்கிறதா இருக்குது. இதுல தமிழ்ச்செல்வியோட வயிற்றுல ரெட்டை குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்க இன்னும் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு உங்க அப்பத்தா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த உண்மையை நான் தமிழ்ச்செல்விக்கிட்டேயே சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தமிழ்ச்செல்வி கண்ணை முழிச்சிருவாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, அப்பத்தான் எங்கள் டாக்டருக்கு நன்றி சொல்லிட்டு நேராக சேதுவை அழைச்சிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே வந்த அப்பத்தா தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சி, தமிழ் இப்போ உனக்கு பரவாயில்ல, வலி குறைஞ்சிருக்கா? அடியே ஏண்டி உன்னால் பார்த்து வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை இங்கே திட்டிக்கிட்டு இருக்க. உடனே சேது இருந்துக்கிட்டு, அப்பத்தா தமிழ்ச்செல்வியை எதுவும் சொல்லாத, அவளுக்கு ஏதோ கவனக்குறைவால அப்படி நடந்து வந்துட்டா அப்படின்னு சேது இங்கே தமிழ்ச்செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேச, தமிழ்ச்செல்வியோ சேதுவை கண் அசராம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, அடியே தமிழ், என்ன உன் புருஷனா பேசுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஆமாண்டி, அவன் உன் வயிற்றுல வளர்ற குழந்தை டாக்டர் இருக்குன்னு சொன்னதும் அப்படியே நம்பி இடிஞ்சு போய் உக்காந்துட்டான். நீ இத்தனை நாளாக பொய் சொன்னல, அதனால தாண்டி இவனும் மனசுக்குள்ளே இருந்த கோவத்தை உன்கிட்ட காட்டிட்டான். இப்போ உன் வயிற்றுல வளர்கிற குழந்தை அவனோட இதுன்னு டாக்டர் சொன்னதும்
அப்படியே ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா? டாக்டர் கிட்ட நான் தாண்டி சொல்ல வேண்டான்னு சொன்னேன். உன்னோட வயித்துல ஒத்த உசுறு இல்ல, ரெட்டை உசுறு வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அப்பத்தா சொல்ல, இதை கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ, அதனால தான் அம்மாச்சி நீ டாக்டர் கிட்ட ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, ஆமா, பெரிய ரகசியம் பேசினேன். எப்படியாவது உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த குழந்தைய வச்சு ஒரு கேம் ஆடலான்னு பார்த்தேன். கடைசியில கடவுளா பார்த்து உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டாரு. அதனால தான் நான் உண்மையை சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. இங்க பாரு சேது, தமிழ்ச்செல்விய இனிமேலாவது நல்லபடியா பார்த்துக்க. அவளோட வயித்துல வளர்ற உன் குழந்தைய நீ நல்லபடியா பார்த்துக்க அப்படின்னு அப்பத்தா சொல்ல, அப்பத்தா நீ அதெல்லாம் சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. என் பொண்டாட்டியை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். பாருடா, அதுக்குள்ள உன் பொண்டாட்டிய. சரி சரி, எப்படியோ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு அப்பத்தா சொல்ல, சேதுவோ இங்க தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சி, தமிழு, என்ன மன்னிச்சிரு தமிழு. என்னதான் இருந்தாலும் நான் உன்கிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. இல்லைங்க, நான் தான் ஏற்கனவே சொன்ன பொய்யினால தான் நீங்களும் என்ன நம்பாம இருந்துட்டீங்க. அது மட்டும் இல்லை, நான் கர்ப்பமா இருக்க விஷயத்த நீங்க நல்லபடியா இருக்கும்போது சொல்லியிருக்கணும். நீங்க ஃபுல்லா குடிச்சு இருக்கும்போது அந்த நேரத்துல வந்து சொன்னது என்னோட தப்பு தாங்க. என்ன நீங்களும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இங்க சந்தோஷமா இருக்காங்க.